அந்த சமயம் எரிபொருள் சப்ளை நின்று போய் இரு இன்ஜின்களும் செயல்பதற்கு முன்பாகவே விமானம் 180 நாட்ஸ் என்ற வேகத்தை எட்டி இருக்கிறது. அதாவது விமானம் பறக்க தொடங்குவதற்கு முன்பாக எட்டக்கூடிய அந்த முழு வேகத்தையும் அது எட்டக்கூடிய அந்த 180 நாட்ஸ் என்ற வேகத்தை எட்டிய நிலையில தான் இந்த விபத்து ஏற்படக்கூடிய அந்த நொடிகள் மாறியிருப்பதாக அந்த முதற்கட்ட தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விமான நிலைய சுற்று எல்லை கடப்பதற்குள்ளாகவே விமானம் தொடர்ந்து மேலே செல்வதற்கான அந்த பறக்கும் சக்தியை இழந்ததால்தான் இந்த விபத்து ஏற்பட்டது எனவும் சொல்லப்படுகிறது. மேலும் விமானம் பறக்க தொடங்கிய சில நொடிகளிலேயே ராக் என சொல்லக்கூடிய ராம் ஏர் டர்பன் அமைப்பு செயல்பாட்டிற்கு வந்தது. விமானத்தினுடைய அந்த பறக்கக்கூடிய நிலையில சிசிடிவி காட்சிகளை பதிவாகக்கூடிய அந்த கேமராக்கள்ல அந்த காட்சிகள் மூலமாக உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் முதல்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த ராக் என சொல்லக்கூடிய அமைப்பு விமானத்தில் ஏதேனும் எதிர்பாராத விதமாக தொழில்நுட்ப கோளாறு ஏற்படுகிறது என்றால் அந்த விமானத்தினுடைய இன்ஜின்களுக்கோ அல்லது மின் தேவைகளுக்கோ ஏதேனும் கோளாறு அல்லது தொழில்நுட்ப பிரச்சனை ஏற்படுது என்றால் இந்த ராக் அமைப்பு உடனடியாக காற்றில் மூலமாக ஒரு டர்பனாக அது செயல்பட்டு அந்த டர்பன் மூலமாக உற்பத்தி ஆகக்கூடிய மின்சாரத்தை விமானத்தினுடைய தேவைக்கு அது கொடுக்கும். குறிப்பாக அத்தியாவசிய தேவையான இன்ஜின் செயல்பாடுகளுக்கு அது உதவும் வகையில தான் இந்த ராக் எனக்கூடிய அமைப்பு அவசர காலத்திற்காக விமானங்கள்ல வடிவமைக்கப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அமைப்பு இந்த விமானம் பறக்கக்கூடிய நேரத்தில் அந்த சிசிடிவி காட்சிகளுள்ளாக பதிவாகும் பொழுது அது வெளியே இருக்கக்கூடியதை கண்டறிந்திருப்பதாக இந்த முதற்கட்ட அறிக்கையில் தெரிவித்திருக்கிறாங்க. இதன் மூலமாக இந்த விமானம் பறக்க தொடங்கிய 32 நொடிகள், அதாவது தரையிலிருந்து புறப்பட்ட 32 நொடிகள்ல விபத்துக்குள்ளான அந்த நேரங்கள்ல என்னென்ன ஆதாரங்கள் திரட்ட முடியுமோ அத்தனை ஆதாரங்களும் முழுமையாக திரட்டப்பட்டு ஆய்வுக்குட்படுத்தப்பட்டிருப்பதாக இந்த 15 பக்கம் முதல்கட்ட அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த இன்ஜின்கள் செல்லக்கூடிய எரிபொருள் சப்ளை நின்றதுக்கு பிறகாக 2 விமானிகளும் அதனுடைய மீண்டும் செயல்பாட்டு கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டதாக சொல்லப்படுகிறது. இதுல ரீலைட் என்று சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். அதாவது இன்ஜினுக்கு செல்லக்கூடிய அந்த எரிபொருள் நின்றதுக்கு பிறகாக மீண்டும் அதற்கு எரிபொருளை அனுப்பி அதனை மீண்டும் ஸ்டார்ட் செய்யக்கூடியது. அதாவது பறக்கும் நிலையிலேயே அது பறந்து கொண்டிருக்கக்கூடிய விமானத்துடைய இன்ஜின்கள் செல்லக்கூடிய ஃபியூல் நின்றதனால் அது செயல்படாமல் போகிறது. உடனடியாக அதுக்கு மீண்டும் அது ஃபியூல்களை அனுப்பி அதனை செயல்படுவதற்கான முயற்சிகளை விமானிகள் மேற்கொண்டதாகவும் அது ரீஸ்டார்ட் ஆகுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் என்ஜின் சிறிது ஒத்துழைத்திருக்கிறது. ஆனால் இரண்டாவது என்ஜின் முழுமையாக ஒத்துழைக்காமல் உள்ள போனதுனாலதான் இந்த விமானம் கீழே விழுந்து பறக்காமல் கீழே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது என்ற தகவலும் இந்த அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு விமானியிடமிருந்து ஆபத்துக்கான அந்த மேடே தகவல் விமான கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்ததுக்கு பிறகாக அடுத்த கட்ட தகவல் பரிமாற்றத்துக்குள்ளாகவே இந்த விமானம் விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. அதாவது தரை கட்டுப்பாட்டு விமான நிலையத்தில் இருக்கக்கூடிய தரை கட்டுப்பாட்டு மையத்திற்கு விமானத்தில் இருக்கக்கூடிய அந்த பைலட் மேடே என சொல்லக்கூடிய அவசரகால உதவிக்கான அந்த சமிஞ்சையை சொல்லியிருக்கிறார். அதற்கு பிறகாக அது என்ன விவகாரம் என்பதை கட்டுப்பாட்டறை தெரிந்து கொண்டு அந்த விவகாரம் தொடர்பாக அடுத்த கட்ட தகவல் வருவதற்கு முன்பாகவே அந்த விமானம் விபத்துக்குள்ளாகி ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியதாக இந்த அறிக்கையில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விமானத்தினுடைய முகப்பு பகுதி கிடந்திருக்கக்கூடிய விதத்தை பார்க்கும்போது விமானம் போதுமான பறக்கும் உயரத்தை எட்டுவதற்கு உள்ளாக விபத்தில் சிக்கியிருக்கிறது என்பதும் இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் விபத்து நேர்ந்த இடத்திலிருந்து 1000 அடி சுற்றளவு வரை விமானத்தினுடைய பாகங்கள் சிதறி கடந்ததையும் விபத்தின் வீரியத்தை காட்டுவதாக இந்த அறிக்கையில தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் அதே சமயம் என்ஜினுக்கு எரிபொருளை அனுப்ப உதவக்கூடிய சுவிட்சுகள் ரன் நிலையில் இல்லாமல் ஆஃப் நிலைக்கு மாறி இருந்தது குறித்தும் விசாரணை தொடர்ந்து நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் விமானிகளுடைய அந்த உரையாடலின் அடிப்படையில பிரச்சனைக்கு அந்த மனித தவறு காரணமா அல்லது தொழில்நுட்ப பிரச்சனை காரணமா என்பது குறித்து தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அந்த முதற்கட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு விமானத்தின் எரிபொருள் சுவிட்சுகளை விமானிகளால் தெரியாமலோ அல்லது எதர்ச்சியாகவோ ஆஃப் செய்ய முடியாது. அதாவது ஒரு விமானம் பறக்கக்கூடிய நிலையில அதனுடைய எரிபொருள் சப்ளையை ஒரு மனித தலையிட்டால் அதனை தடுத்து நிறுத்த முடியாது என்ற ஒரு தகவலும் சொல்லப்படுகிறது. இந்த போதும் இந்த நிலை காரணம் என்ன என்பது ஒரு மனித தவறா, அதாவது ஒரு மனித செயல்பாட்டு மூலமாக தவறுதலாக நடத்தப்பட்ட ஒரு சப்ளை கட் பண்ணக்கூடிய நிலையா அல்லது தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இன்ஜினுக்கு செல்லக்கூடிய அந்த எரிபொருள் செல்லாமல் இருக்கிறதா என்பது குறித்தான தொழில்நுட்ப ரீதியிலான விரிவான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விபத்தில் சிக்கிய ஏர் இந்தியா விமானத்தில் கடைசி நேரத்தில் விமானிகள் பேசிய இந்த உரையாடல்கள் வெளியான நிலையில இது குறித்தான ஒரு கருத்தை நிபுணர்கள் மூலமாக அந்த தகவல்ல வெளியாகி இருக்கின்றது. தொடர்ந்து இந்த விபத்து குறித்து முழுமையான விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் முதற்கட்ட அறிக்கையை 1 மாத காலத்திற்குள்ளாக நாடாளுமன்ற குழுவுல இந்த அறிக்கையானது சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.